கொடைக்கானலில் மாற்றுப்பாதை அமைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் ஏவா வேலு விளக்கம் அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். சுற்றுலா தலமான கொடைக்கானல்ல ஒரே பாதை இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் அந்த பகுதியில் அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய நிலையில மாற்றுப்பாதை ஏற்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தமிழக சட்டப்பேரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐபி செந்தில்குமார் கொடைக்கானல்ல நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து வரக்கூடிய நிலையில வார இறுதி நாட்களில் அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது என்றும் இதனை தவிர்க்கக்கூடிய வகையில மாற்றுப்பாதை அமைப்பதற்கான நடவடிக்கை எந்த அளவில் இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார். அதற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பதிலளிக்கும் போது கொடைக்கானலுக்கு நாடு முழுவதில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்லக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாக இருக்கிறது என்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கொடுத்த அந்த கோரிக்கையின் அடிப்படையில தானே நேரில் சென்று ஆய்வு செய்ததாகவும் மாற்றுப்பாதைக்கான ஒரு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும் அந்த பணிகள் முடிந்தவுடன் முதலமைச்சருடைய அனுமதி பெற்று மாற்றுப்பாதை அமைக்கக்கூடிய பணிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் ஏவா வேலு சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கின்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.